உங்களுக்காக ஒரு மெசேஜ் டைப் எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் ஏன் அனுப்ப பயம்? ஸோ என்ன ஒரு விஷயம் தடுக்குது? சரி, அந்த மெசேஜில் அப்படி என்னதான் இருக்கு அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு க்யூரியஸான ஒரு ரீடிங்காக இருக்கும் நம்புறேன். ஏன்னா டைட்டிலே கொஞ்சம் க்யூரியஸாக தான் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம ரீடிங்குள்ளார போய் பார்க்கலாம், ரைட்? ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் இருக்கும் அண்ட் தென் பிக்கப் ஆயில் இருக்கும், எப்பயும் போல தான். ஸோ ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிக்கப் ஆயிலுக்குள்ளே வாங்க, பிகாஸ் இட்ஸ் a continuation. ஸோ ரிலாக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸ் ஆகுங்க. நோ ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஓகே, இந்த பாண்டிங் உங்களுக்கும் சரி இந்த நபருக்கும் உடைய பாண்டிங் ரொம்ப சேலஞ்சுன்னு தான் சொல்லுவேன் நான். இது அவ்வளவு ஈஸியான ஒரு பாண்டிங் கிடையாது. இது ஒரு ஸ்பெஷல்னு சொல்லிக்கலாம், இல்லைன்னா ரொம்ப ஒரு சேலஞ்சிங் பாண்டுன்னு சொல்லலாம். ஒரு த்ரில்லிங் இருக்கும், எப்போ எது நடக்கும்னே தெரியாத ஒரு பாண்டிங்காக இருக்கும். பட் ஸ்டில் ஒரு அதாவது இது ஒரு பயம்ங்கிற ஒரு பார்வையில் பார்த்தா இந்த பாண்டிங் ஒரு த்ரில்லிங் அந்த மாதிரி கொண்டு போகும். மற்ற ஜென்ரலாக பார்க்குறப்போ ஒரு கியூரியாசிட்டி உள்ள ஒரு பாண்டிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த பர்சனும் சரி நீங்களும் சரி பிரியலாம். சரி, ஓகே, இது செட் ஆகாது, பிரியலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மியூச்சுவலாக கூட ஒரு கட்டத்தில் வந்திருக்கலாம். ஆனாலும் பிரிய முடியல. இல்ல அந்த பர்சன் பிரியணும்னு நினைச்சிருந்தாலும் முடியல. நீங்க ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் ஆகலாம் நினைச்சாலும் முடியல. ஸோ பிகாஸ் இந்த பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதுல நிறைய ஒரு விஷயங்கள் இன்னும் ஃபினிஷ் ஆகலைன்னு அர்த்தம். இப்போ மேபி நாங்க பேசுறோம், பேசல, முன்ன மாதிரி இல்ல, அப்படி இருக்குன்னு 1000 காரணங்கள் சொன்னாலும் சரி, இது பிரிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு நம்பினாலும் சரி, ஒரு சில விஷயங்கள் இன்னும் முடியல. அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் அவங்க மனசுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் உங்களை நேரடியா பார்த்துலாம் சொல்ல முடியாது உங்களால. ஒண்ணு நீங்க தைரியம் இல்லையான்னு கேட்கலாம், இல்லையா யாருக்கு பயப்படுறீங்கன்னு கேட்கலாம். சரி, உங்க சைட்ல பாயிண்ட் டு பாயிண்டா கேட்கறதுக்கு 1000 ரீசன் இருக்கும். நீங்களும் கேட்கக்கூடிய ஆளுதான், வந்தாங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்டா கேட்பீங்க. ஆனா அவங்க சைட்ல அந்த மாதிரியான ஸ்ட்ரெயிட் ஆன்சர் கிடையாது. அவங்களுக்கே இப்போ இது என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு சம்டைம்ஸ் இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப மனசு தவிக்குது அவங்க சைட்ல. நைட் நேரமோ இல்லைன்னா ஒரு டே டைமோ ஏதோ ஒரு விஷயம், அதாவது வெளியில ஒரு டே டு டே லைஃப் லீடு பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு மனசுல ஒரு தனிமைன்னு ஏதோ ஒரு கட்டத்துல வரும்ல, அந்த தனிமை ரொம்ப அதிகமாகுது. ரொம்ப இட்ஸ் லைக் ஓவர்னு சொல்லிக்கலாமா, அப்படிதான் இருக்கு. விட்டுட்டு போக மனசு கிடையாது. ஆனா புரிய வச்சு சூழ்நிலைகளை சரி பண்ற அளவுக்கு தெம்பு கிடையாது. அப்படியே நின்று பாக்குறாங்க. இந்த பர்சனுக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஒண்ணு, இந்த பாண்டிங்க உங்களோட இருக்கிற பாண்டிங்க சரி பண்ண ஒன்ஸ் அகைன் திரும்பி வரணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரேடியா எல்லா ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸை கட் பண்ணணும். ஆனா அவங்க எவ்வளவு தூரம் கட் பண்ண முயற்சி பண்ணியுமே நீங்க ஏதோ ஒரு வழியில அவங்கள உங்க சைடு இழுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. முடிய மாட்டேங்குது அவங்களால. சரி, இந்த பாண்டிங்ல பெரிய பெரிய பிரச்சனைகளை யூ காட் திஸ் டெவில் எனர்ஜி, லைக் அவங்க ஸ்டக் ஆயிட்டாங்க. ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்டக் ஆகியிருக்காங்க. அவங்க உங்களுக்கு சொல்ற மெசேஜஸே பார்த்தீங்க அப்படின்னா அடிக்ஷன்ங்கிற ஒரு விஷயம் வருது. அந்த அடிக்ஷன் உங்க மேல எந்த ஒரு வழியிலயா இருக்கலாம். உங்க வாய்ஸ் இல்லைன்னா உங்களோட குரல் கேட்டுட்டே இருக்கணும், உங்களோட மெசேஜுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறது, இல்ல உங்களை பார்க்கணும், அந்த கடைசியா பார்த்த அந்த மொமெண்ட் அந்த ஃபேஸ், இல்ல ஃபர்ஸ்டா பார்த்த அந்த மொமெண்ட் அந்த ஃபேஸ், இது ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு அடிக்ஷன். இது ஒருத்தவங்களுக்கும் மாறலாம், பட் தட் அடிக்ஷன் இஸ் காமன், அது சேமா தான் இருக்கு. ஸோ அதுதான் அவங்களுக்கு நான் சொல்றேன்ல, விட்டு போகணும்னு மனசு இருந்தாலும் திரும்ப மறுபடியும் வரணுன்ற ஆசைகளும் அந்த ஒரு அடிக்ஷன்னால இருக்கு. ஆனாலும்
அது உங்ககிட்ட அவங்களால சொல்ல முடியல. நிறைய டைம் வந்து டெக்ஸ்ட் அனுப்பியிருக்கலாமே, ஆனால் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோன்ற ஒரு பயம், என்ன நினைப்பீங்கன்ற ஒரு பயம். சரி, இந்த பர்சன் இப்போ கரண்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக மீட் பண்ணணும்னு ஒரு சில பேர் நீங்கள் டிமாண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நேரடியாக மீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்க ஏதோ ஒரு ட்ராப்லையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல மாட்டியிருக்காங்க. அப்போது இட் குட் பி ஒரு பிளாக்மெயில் சொல்லலாம், இல்லைனா அவங்களோட மைண்டு இங்கே எங்கேயும் மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். பட் எல்லா வழியிலையும் பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு ட்ராப்புன்னு தான் சொல்ல முடியும். அதில் அவங்க தான் ஆக்சுவலி மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சஃபர் ஆகிறத விட அவங்களும் ஆகுறாங்க தான், ஆனால் மனசுக்குள்ள இன்டர்னலி அதுதான் பிரச்சனைங்க, வெளியில் தெரியல. ஸோ இப்போ இந்த பர்சன் இருக்கிறது so much ஆஃப் டார்க்கான ஒரு பிளேஸில் தான் இருக்காங்க. ஆனாலும் கூட அவங்க மனசில் இருக்கிற விஷயத்த நேரில் சொல்ல முடியலன்னா என்ன, ஒரு மெசேஜ்லேயே அதை அமைச்சு வச்சுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ டைப்பெல்லாம் பண்ணியாச்சு, கதையெல்லாம் எழுதியாச்சு, ஃபீலிங்ஸில் இருந்து எல்லாமே எழுதியாச்சு. அனுப்பதான் வந்து அந்த ஒரு என்டருங்கிற ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ண தான் பயம். டைப் பண்ணுற வரைக்கும் அப்படியே ஃப்ரீ ஃப்ளோவாக எல்லாத்தையும் டைப் பண்ணியாச்சு. ஆனால் அந்த என்டருங்கிற பட்டன் அமுத்துறது, சென்டுங்கிற பட்டன் அமுத்துறதுல தான் இப்போ பிரச்சனையே இருக்குது. அதில் தான் பயம் வந்து மறுபடியும் எல்லாத்தையும் டெலீட் பண்ணு, மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சுட்டு முடிவு எடுக்கலாம். ஸோ சரி, நான் ஃபஸ்ட்டு இந்த கார்ட்ஸை பார்த்தா உங்களுக்கே அருமையாக தெரிஞ்சிடுமே, அவங்க மைண்ட் அவங்க கண்ட்ரோலில் கிடையாதுங்க, டு பி ஃப்ராங்க். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்கள இந்த சூழ்நிலையிலிருந்து உங்களால் காப்பாற்ற முடியும் தெரியும், உங்களால் அதை வெளியில் கொண்டு வர முடியும் தெரியும், அவங்க இருக்கிற அந்த டார்க் பிளேஸுக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியும், அட்லீஸ்ட் ஒரு சப்போர்ட் இருக்குங்கிறது தெரியும். பட் ஸ்டில் அவங்க பயப்படுறாங்க. ஆனா இது வந்து என்னன்னா, சரி அதுதான் நிறைய ஓவர் திங்கிங் இருக்கு. அந்த ஓவர் திங்கிங்மே பார்த்தீங்க அப்படின்னா, சரி இப்போ ஒரு விஷயத்துக்கு ஓவரா யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அது ஓகே. ஆனா பல விஷயங்களுக்கு ஓவர் திங்கிங் பண்ணி எல்லாத்துக்கும் ஒண்ணுக்கு ஒன்றும் மெர்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனையோட சேர்த்து வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மைண்ட் அவங்க கண்ட்ரோல்லே இல்லை. நீங்க இங்க உட்காந்துக்கிட்டு 1000 ரீசன் 1000 பிளேம் பண்ணாலும் அந்த இடத்துல அவங்க என்ன கோ த்ரூ பண்றாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்கிறது ஒரு மெசேஜாவே வச்சிருக்காங்க. நான் என்ன ஃபீல் பண்றேன், என் பிரச்சனை என்னன்னு எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு ஒரு பிரச்சனை எனக்கு 1000 பிரச்சனை. பட் என்ன அப்படின்னா, ஒரு சில பேருக்கு வந்துட்டு இப்போ அவங்க வந்து சம் கார்மிக் பீரியட்ல இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு ராங் கனெக்ஷன் அவங்கள கைட் பண்ணிட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு தப்பான கனெக்ஷன். இட் குட் பி ஃபேமிலியோ இல்லைன்னா ஒரு தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ஸாக இருக்கலாம், இல்லை யாரா வேணாலும் இருக்கலாம். அது அவங்கள தப்பா கைட் பண்ணுது. அவங்க வந்து இவங்களோட இந்த பாசிட்டிவான மைண்ட் செட்டை வந்துட்டு ஓவரா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நெகட்டிவ்ல கொண்டு போயிட்டு இருக்கு. அதாவது இவங்களுடைய ஒரு பக்கம் சப்கான்ஷியஸ்லி, இன்னொரு பக்கம் வந்துட்டு நல்லா தான் நினைக்கிறாங்க, பாசிட்டிவா தான் இருக்காங்க. பட் ஒரு பர்சன்ஸ் வந்து தொடர்ந்து நம்ம கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கலி நெகட்டிவ் ஆயிடும் இல்லையா. ஸோ ஐ ஆல்வேஸ் ஏ நெகட்டிவிட்டிக்கு பவர் இருக்குன்னு, அந்த பவர் தான் இப்போ அவங்கள டாமினேட் பண்ணுது. ஓகே பார்ப்போம். லைக் இந்த ஃபர்ஸ்ட் 3 கார்ட்ஸே ஹெவியான நெகட்டிவ், அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. வேற என்ன மெசேஜ் வருது பார்க்கலாம். ஆனா இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா, யூ காட் திஸ், நீங்களே பாருங்க. இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா நீங்க கொஞ்சம் பிடிவாதமா இருக்கீங்களோ, ஓகே தட்ஸ் இட். நான் எதுவுமே பண்ணல. இப்ப நீங்களே தான் இந்த கார்ட்ஸ் எல்லாத்தையும் பாக்குறீங்க. எவ்ரி கார்டு, ஒரு கார்ட்லயும் அவ்வளவு நெகட்டிவிட்டி இருக்கு. ஐ டோன்ட் நோ வாட் டு சே. ஒரு பாசிட்டிவ் கூட பார்க்க முடியல. இந்த பாண்டிங்ல அவ்வளவு ஸ்ட்ராங்கான தேர்ட் பார்ட்டிஸா இருக்காங்க, பிரிக்கணும்னு அவ்வளவு நெகட்டிவிட்டியா இருக்கு. ஈஸியா வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துடலாம் போல இருக்குது. ஐ திங்க் அந்த பர்சன் இஸ் கோயிங் த்ரூ சம் ரஃப் ஃபேஸ் போயிட்டு இருக்காங்க. அவங்க நார்மலா இல்லை. ஸோ வெரி சேலஞ்சிங் சுச்சுவேஷன்ஸ் போயிட்டு இருக்கு அவங்களுக்கு. ஸோ மெனி ஹார்ட் பிரேக்ஸ், இல்லை ஏதாவது ஒரு லாசஸ், இல்லை ஏதாவது ஒரு பிளானிங் பண்ணது ஏதாவது ஃப்ளாப்பாக இருக்கலாம். இந்த மெசேஜஸ் எல்லாமே அவங்க உங்களுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாங்க வித் அன் அப்பாலஜி. அதுதான் முக்கியம். ஒரு சாரி அண்ட் ஃபர்கிவ்னஸ், மன்னிச்சிடு
அப்படின்றது அவங்க இப்போ ஸ்லோவாக ரியலைஸ் பண்ணுறாங்கங்கிறது வருது. அதாவது நான் வந்து எந்த அளவுக்கு இப்போ உங்களை காயப்படுத்தினேனோ அதே அளவுக்கு நானும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ நான் செஞ்ச ஒரு தப்பு இப்போ எனக்கே அது ரிட்டர்ன் ஆகுது, திரும்ப வருது. இட்ஸ் லைக் அ கர்மா விச் ஐ டோட்டலி பிலீவ் பண்ணுறேன். இது கம்ப்ளீட்லி அப்பாலஜி அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல சம்திங் ஒரு தேர்ட் பார்ட்டியோ இல்லை யார் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அவங்கள பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு அவங்க சொல்ல ட்ரை பண்ணியிருக்கலாம். அதாவது இது வர மெசேஜஸ் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்க வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கிறத தாண்டி ஒன்று ரெண்டாவது தெரியாமல் இருக்கும். அந்த பர்சனுக்கு உங்களோட ஹெல்ப் ஏதோ ஒரு வழியில் தேவை. ஆனால் அது நேரடியாக கேட்க பயம், நேரடியாக கேட்கறதுக்கான வழிகள் ரொம்ப கம்மி. பிகாஸ் அவங்க யாரோ ஒரு விஷயத்துல இல்லை ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப சரண்டர் ஆயிருக்காங்க, ரொம்ப ஒரு ஓவர் ப்ரொடெக்டிவா இருக்காங்க. எனதர் பர்சன் சொல்லி கொடுத்து பக்கத்திலேயே இருக்காங்க. ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேங்குது ரீச் அவுட் பண்றதுக்கு. so many dramas going on. ஐ திங்க் வந்து உங்க கூட இருந்தப்போ இருந்த அந்த ஃப்ரீடம் இப்ப பார்க்கவே முடியலையே. அந்த பர்சனுக்கு ஆக்சுவலி ப்ராப்பர் ஹீலிங் தேவை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க அந்த பர்சனை ஸ்ட்ரெயிட்டா ஃபேஸ் டு ஃபேஸ் பாக்குறீங்க, ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு இடத்துல பாக்குறீங்கன்னாலும் நார்மலா இருப்பாங்க, பார்த்தும் பார்க்காம கூட போகலாம். ஆனா மனசுல என்ன இருக்கு அது அவங்க வீட்டுக்கு போயோ இல்லை அவங்களோட பிளேஸுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களோட போராட்டம் பயங்கரமா இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க, மிஸ் பண்றாங்க, தட்ஸ் இட், அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு மெனி திங்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவியான ஒரு எனர்ஜி தான். ஆனால் அதுதான் ஒரு நார்மல் கான்வர்சேஷன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சும்மா ஒரு நார்மலாக ஹாய் பை அப்படின்ற ஒரு மெசேஜே கிடையாது இங்கே. ஓகேவா? ஏதோ ஒரு உண்மை, அவங்க செஞ்ச தப்பு, அது எதனால நான் அந்த தப்பு செஞ்சேன், என்ன ஒரு டாக்ஸிக்கான ஒரு மொமெண்ட்ஸ், அந்த ஏதோ ஒரு சீக்ரெட்ஸ் உங்களுக்கு தெரிய வர வைக்கதான். தேர்ட் பார்ட்டி பத்தின ஒரு மெசேஜஸ் இருக்கலாம். ஆனா வந்து இது அவங்களால நேரடியா சொல்ல முடியாததுக்கு தேர்ட் பார்ட்டி பல விஷயங்கள் தடையா இருந்தாலும் அவங்களுக்கு நேரடியா ஃபேஸ் பண்ணி சொல்ல பயம். ஏன்னா சம்வேர் வந்து இவ்வளோ விஷயங்கள் அவங்க லைஃப்ல நடக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழியில அவங்க கொடுத்த இடம்னு சொல்லலாமா, இல்லைன்னா அவங்க வந்து நீங்க சொல்லி கேட்காம செஞ்ச வேலைகள்னால வந்த வினைன்னு சொல்லலாமா. நீங்க வார்ன் பண்ணியிருக்கலாம் அவங்கள, ஏதோ ஒரு கட்டத்துல இது தப்பா இருக்கு, இதை வந்து இது சரி இந்த வழியில போக வேண்டாம், ஏதோ ஒரு வழியில ஒரு அட்வைசஸ் கொடுத்து அதை கண்டுக்காம கிராண்டடா எடுத்திருந்திருக்கலாம். ஸோ அதனால வந்துட்டு நீங்க சொல்லி கேட்காம நான் செஞ்சது இப்ப அது எனக்கு எதிராக நிக்குது, அந்த ஒரு பயம். அதுதான் நேரடியா ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்ல தைரியம் இல்லாம எல்லாத்தையும் டெக்ஸ்ட்ல அனுப்புறாங்க. ஆனா அந்த டைம்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்ப மறைச்சு வச்ச ரகசியங்களை சொல்ல ட்ரை பண்றத அந்த டைம்ல சொல்லியிருந்தா நல்லா இருந்த ரிலேஷன்ஷிப் கம்ப்ளீட்லி ஷேக் ஆகியிருக்கும், கம்ப்ளீட்லி பிரேக் ஆகியிருக்கும், வேற மாதிரி பிரச்சனைகள் போயிருக்கும். பட் இப்ப அது ஆல்ரெடி பிரேக்ல நிக்கிது, ஆல்ரெடி பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதோட சொல்லிடுவோமே. எல்லாமே அவங்களுடைய ஒரு ஓன் கால்குலேஷன் மாதிரி தான் இருக்குது. ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா ப்ரொடெக்டிவ் பண்ற மாதிரியும் இருக்கு. பிகாஸ் இன்னும் நீங்க ரொம்ப சென்சிட்டிவோ, இந்த ஃபைல இந்த வீடியோ பாக்குறீங்க, ரொம்ப சென்சிட்டிவா ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் கேட்டா ரொம்ப பயப்படுவீங்க, ரொம்ப ஓவர் திங்கிங் ஆவீங்க இல்லையா. ஸோ உங்ககிட்ட வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லி நீங்க ஷாக் ஆகி அதை உங்களுக்கு நர்வஸ் ஆகி எல்லா கம்ப்ளீட்லி ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கு. ஆனா இவங்க விஷயமா நீங்க ஏதோ ஒரு நீங்க ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்ல இருந்தப்போ ஏதோ ஒரு வார்னிங் அவங்க ரிலேட்டடா நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா அப்போ அதை அவங்களுக்கு உங்களை தப்பு சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்க எந்த விஷயத்துக்கு வார்னிங் கொடுத்தீங்களோ அந்த விஷயத்திலே அவங்க ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. பிரச்சனைகள் அதுலதான் வந்திருக்க வாய்ப்புகள் இருக்கும். எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜாக வருது, ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேஸாக வருது. கம்ப்ளீட்லி நெகட்டிவ்ங்க. ஐ திங்க் அந்த பர்சனுக்கு ரொம்ப நிறைய ஹீலிங் வேணும். இப்படியே இருந்தாங்க அப்படின்னா எல்லாமே வந்து கடைசியில் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக போயிடும். லுக் அட் த ஹார்ட் பிரேக், இந்த பெயினே பாருங்களேன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு.
நீங்க அழுததை விட நீங்க ஓப்பனா வாய் விட்டு அழுதுட்டீங்க. உங்க மனசுக்குள்ள அவ்வளோ அழுகைகள், அவ்வளோ பெயின் இருக்கு. நிறைய விஷயங்கள், அதாவது அவங்களோட ஹார்ட் பிரேக்குக்கு இது உங்களை விட்டுட்டோ போயிட்டோங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் கிடையாது, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அது என்னங்கிறத நம்ம ஜென்ரல் ரீடிங்ல பார்ப்போம். வேற ஏதாவது ஒரு பிக்கப் பைல்ல பார்க்கலாம். வேற ஏதாவது ஒரு மெசேஜஸ் வருதான்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் 3 பைல் கொடுக்குறேன். ஓகே, ஸோ பார்ப்போம். இந்த வெயிட், இந்த ஆரஞ்ச் கலர், பைல் நம்பர் 1க்கு ஆரஞ்சு கலர் கேண்டில் கொடுக்குறேன். பைல் நம்பர் 2க்கு 999ங்கிற ஏஞ்சல் நம்பர். பைல் நம்பர் 3க்கு குட் நைட் அப்படின்ற ஒரு மெசேஜ். ஓகே, 1 2 3. ஸோ 3 பைல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. 3 பைல பார்க்கணும்னாலும் தாராளமாக பார்க்கலாம். பிகாஸ் இதெல்லாம் ஜென்ரல் ரீடிங். தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் இருக்கு. ஓகே, சூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். லேட் ஆகும் அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு சூஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த ஆரஞ்சு கலர் கேண்டில் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ என்ன ஒரு மெசேஜ்? ஓகே, எப்படி சொல்றதா, ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிக்கப் பைல்குள்ள வாங்க. இதனுடைய கண்டினியூஷன் தான் இருக்கும், இல்லைன்னா ஸ்ட்ரைட்டா வந்தா புரியாது. எஸ், ஓகே. சி, பைல் நம்பர் 1. ஸோ அந்த பர்சனுக்கு நிறைய விஷயங்கள், இது அவங்களோட கரண்ட்லி என்ன நடக்குது, என்ன மிஸ்டேக்ஸ், அதெல்லாம் ஒரு மெசேஜ் அப்படின்னு இருந்தாலும் சரி. அதாவது எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் வருதோ. இப்போ ஒரு பர்சன் இருப்பாங்கல்ல, இப்போ இந்த டைம்ல ஒரு சேடான ஒரு மெசேஜ் டைப் பண்ணுவாங்க, வேண்டான்னு டெலீட் பண்ணி விடுறது. அப்புறம் அடுத்த ஓகே நாளைக்கு சென்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அடுத்த நாள் வந்துட்டு ஒரு லவ் மெசேஜ் அனுப்ப ட்ரை பண்றது, மறுபடியும் அதை டெலீட் பண்றது. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இமோஷன்ஸ் இங்க வந்து தெரியுது. சரி, அந்த பர்சனுக்கு இப்போ தேவை என்ன ஒரு விஷயம் வேணும் தெரியுமா? லவ். லவ் அப்படிங்கிறது ஒரு நார்மல் லவ் கிடையாது, ஒரு இன்டென்ஷன் லவ்வே கிடையாது. ஜஸ்ட் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லவ். அதுதான் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அவங்களுக்கு தேவை வந்து கெரியர், இல்லை ஃபைனான்ஷியல், இல்லை மற்ற விஷயங்கள், அதெல்லாம் எனக்கு செகண்டரி. ஒரு ட்ரூ லவ், ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லவ், அது எனக்கு வேணும். அண்ட் அந்த லவ்வை வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க. ஐ திங்க் வந்து டைமிங் வந்து ஒரு ஒரு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டைமிங் இஸ் பெட்டர். முன்னாடி இருக்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு டைமிங் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இந்த டைமிங்ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்க என்னைக்கோ கேட்டிருப்பீங்க இவங்க என் லைஃப்ல வரணும்னு, இவங்க என்கிட்ட பேசணும்னு. திடீர்னு வந்து அவங்க இப்போ பேசுவாங்க. பிகாஸ் நீங்க கேட்ட டைமிங் வந்துட்டு முன்னாடி எல்லாம் வந்து உங்களுக்கு இட் வாஸ் ராங் டைமிங்னு சொல்லலாம், கரெக்ட் ஆகாத டைமிங். ஆனா இப்போ அது கனெக்ட் ஆகுது பிகாஸ் யுவர் டைமிங் இஸ் குட். ஓகேவா? அவங்கள பொறுத்த வரைக்கும் நிறைய நீங்க கோச்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. லைக் அவங்களோட மெசேஜே எப்படி தெரியுமா, லைக் அப்பாலஜி இருக்கு. ஏன்னா இந்த அப்பாலஜியுமே வந்து ஒரு ஃபர்கிவ்னஸ் இருக்கு, அதுல ஒரு லவ்வும் வந்து இருக்கு. சரண்டர், ஓவராலா சொல்லணும்னா சரண்டர், அதுதான் விஷயம். பட் ஸ்டில் ஒரு ஹோப் வச்சிருக்காங்கங்கிறாங்க. அவங்களோட ஒரு விஷயமே என்னன்னா, ஐ ட்ரஸ்ட் யூ, நான் நம்புறேன், ஐ ஸ்டில் ஹோப் இருக்கு எனக்கு. இந்த பாண்டிங்ல வந்துட்டு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும், ஒரு ஃபைனல் செகண்ட் சான்ஸ் கிடைக்கும்னு. அண்ட் ஆல்சோ இருக்கிறப்போ தெரியல, அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, நீங்க அவங்க கூட இருந்தப்போ எல்லாமே நல்லா இருந்திருக்கு. அதனால எதுவும் அவங்களோட வேல்யூ புரியல.
ஆனால் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் வந்த ஹெவியான டார்க்னஸ், நிறைய விஷயங்கள் எல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக மாறினது. ஸோ இப்போ அவங்க ரியலைஸ் பண்ணுறது என்னன்னா, ஓகே அப்போ நீங்கள் தான் அந்த லக்கி சாமோ, உங்கள் கூட இருந்தப்போ தான் நல்லா நடந்திருக்குதோ, லைஃப்பில் எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஃபேவராக இருந்திருக்குதோ, விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் மாறிடுச்சோ. ஸோ அது எப்போ விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இந்த ரியலைசேஷன் வந்திருக்கு. யூ ஆர் மை லக்கி சாம். ஆனால் இப்போ வர மெசேஜஸ், இப்போ நான் கொடுக்குற மெசேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இட்ஸ் லைக் ஒரு பொயட்டிக், ஒரு 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 ட்ரீம் வேர்ல்ட் சொல்லலாமா, அந்த மாதிரிலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அப்படியே உங்கள் பார்ட்னர்கிட்ட இருந்து எதிர்பார்க்க வேண்டாம். அந்த பர்சன் கிட்ட இருந்து இந்த மெசேஜஸ் அப்படி இருக்கும், அவங்க மனசில் அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க டைப் பண்ணுறது அப்படியே ஃபார்மலாக இருக்கும், ரொம்ப நார்மலான வேர்ட்ஸ் இருக்கும், ரொம்ப ட்ரமாட்டிக்காக ஆரம்பத்தில் வரமாட்டாங்க. சரி, பார்ப்போம். ஒரு விஷயம் என்னன்னா, இது ஒரு சைலண்டா ப்ரொடெக்டும் பண்றாங்களோ. சரி, நீங்க ஜென்ரல் ரீடிங்ல பார்த்துருப்பீங்கல்ல, சோ மச் வாஸ் ஹேப்பன், நிறைய நடந்துருச்சு இல்லையா. பட் ஸ்டில் உங்களை தான் வேணுங்கிறாங்க. ஐ திங்க் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகம். இட் வாஸ் ரொம்ப டீப், அதிகமாக இருக்கு. அவங்க கிட்ட இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்றாங்கிற மாதிரியும் வருது. அதாவது எனக்கு பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு மெசேஜஸ் நிறைய வருது. ஐ டோன்ட் நோ, பட் ஆனால் அவங்க உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிற மெசேஜஸ்லேயே நிறைய தடங்கள் வருது. ஒன்று அவங்களாவே குழப்பிக்கிறாங்களா, இல்லை அவங்க உங்களுக்கு அனுப்புறதை யாரும் தடுக்கிறாங்களா, அந்த மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் மெசேஜஸ் இஸ் நாட் கிளியர் அட் ஆல். அது அவங்களோட மைண்டும் சுத்தமாக கிடையாது. அவங்க உங்களுக்கு ஒரு 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 ஸ்பேஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிக்கலாம், இல்லை இந்த பிரச்சனைக்கு இப்போ ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிக்கலாம். ஸோ யூ கேன் டெல் எனி ரீசன், என்ன ரீசன் வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். பட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த பாண்டிங்ல நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. அவங்க கிட்ட பவர் கிடையாது. அண்ட் அவங்களுக்கு இப்ப ரொம்ப தேவைப்படுறது என்ன தெரியுமா? பீஸ், நிம்மதி. ஆனா உங்களை விட்டுட்டு போனதுக்கு, உங்ககிட்ட பேசாம போனதுக்கு மேபி லைக் ஒரு சின்ன சண்டைகள், சின்ன இன்ஃப்ளூயன்சஸ் இருந்தாலும் சரி, பட் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வழியில உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படிங்கறது சொல்றாங்க. பட் அந்த ஒரு மெசேஜ், அந்த ப்ரொடெக்ட்ங்கிற ஒரு மெசேஜ் ரொம்ப சைலண்டா வருது. ஸோ அதனாலதான் இது ஒரு காம்ப்ளிகேட்டட் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஏன்னா ரொம்ப விஷயம் செஞ்சுட்டாங்க, ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க, பட் அது சைலண்டா அந்த ப்ரொடெக்ட்னு வர்றது தான் இங்க பிரச்சனையா இருக்கு. பாப்போம், ஐ டேக் சம் டாரோ கார்ட்ஸ். வேற ஏதாவது ஒரு மெசேஜஸ் இருக்காங்க? நைட் டைம்ல ரொம்ப அழுதுருக்காங்கங்க இவங்க. மோஸ்ட்லி மெசேஜை டைப் பண்ணி அனுப்ப ட்ரை பண்ணதே நைட் டைம்ஸ் தான் இருக்க வாய்ப்புகள் அதிகம். அந்த ஈவினிங், அந்த நைட் டைம்ஸ், இல்லை ஏர்லி மார்னிங்ஸ் வாய்ப்புகள் அதிகம். ஆனால் ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன்னா இந்த பாண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ஒரு ஃபெயில்டு அட்டெம்ப்டா போயிருக்கு. இது நீங்கள் சண்டை போட்டு மறுபடியும் சேர்ந்து, சண்டை போட்டு சேர்ந்த பாண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி பல சேலஞ்சஸை பார்த்த பாண்டிங் இது. அதனால அவங்களுக்கு நம்பிக்கைங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்க உங்களுக்கு அனுப்புற மெசேஜ் அதுதாங்க, சிம்பிள். என்ன நடந்துச்சுங்கிறத அவங்க சொல்ல ட்ரை பண்றாங்க வித் ப்ரூஃபோட. ஆனா அது அவங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒன்று அவங்க மனசு ஒத்துழைக்கல, இல்லை ஒரு பயம் வருது அந்த இடத்துல, ரொம்ப பயம் இருக்கு, பிரச்சனைகள் ஆகிடுமோன்ற ஒரு பயம் இருக்கு. ஸோ அந்த உண்மைகளை உங்ககிட்ட சொல்லி நீங்க ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்துருவீங்களோன்ற பயம். எய்தர் அவங்கள விட்டுட்டு போயிடுவீங்களோ, இல்லை இருக்கிற பிரச்சனை இன்னும் மேன்மேலும் பெருசாகிடுமோ, சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட கன்ஃபஸ் பண்ணிடுவீங்களோ. சோ மெனி திங்ஸ் இருக்கு. அவங்களை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் திங், தே வாண்ட் லவ். இந்த லவ் உங்ககிட்ட வேணும், அதை ஸ்பாயில் பண்ணிக்க கூடாது. ஸோ ஐல் டேக் ஆல் த பிளேம். ஃபர்ஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப் இது மறுபடியும் ரீகனெக்ட் ஆகணும், சேரணும்னு நீங்களாம் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பவுண்டரியை ஃபர்ஸ்ட் போடுங்க.
பவுண்டரிஸ் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகிறது அப்படின்னா பேலன்ஸ்லேயே போக வேண்டியதா. ஒரு சில டைம் நல்லா இருக்கும், ஒரு சில டைம் சண்டேலே போகும். வாழ்க்கை பாதி இதில் பாதி அதில் பாதியே போக வேண்டியதா. பவுண்டரிஸ் இஸ் மஸ்ட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 1. Thank you. Pile number 2. 999 angel number. Pile number 2 ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அப்புறம் பிக்கப் பைக்குள்ள வாங்க. ஜென்ரல் ரீடிங்கோட கண்டினியூஷன் தான் அது. ஓகே, ஸோ இந்த பர்சன் ஒரு whatever, ஐ மீன் அவங்க நிறைய கோ த்ரூ பண்ணிட்டாங்க. pile number 2 நிறைய கோ த்ரூ பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் ஜென்ரல் ரீடிங்கில் பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அந்த மெசேஜஸோட வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன ஒரு ஆடடாக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி இருக்கு. விச் மீன்ஸ் இந்த பாண்டிங் வந்து இருக்கிற அந்த கஷ்டமான ஒரு மொமெண்ட்ஸ், அந்த ஒரு டஃப் சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே சால்வ் ஆகும், நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஹோப் வந்துட்டு இருக்கு. அதாவது இப்போதைக்கு எனக்கு வந்து சூழ்நிலைகள் கை கொடுக்கல, ஆனால் ஃபியூச்சரில் கை கொடுக்குன்ற ஒரு பிலீஃப் இருக்கு. ஒரு சான்ஸ் கிடைச்சா நான் சால்வ் பண்ணிடுவேன். பிகாஸ் அந்த பர்சன் ஒரு ட்ரூவாக பிலீவ் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஐ நீட் டைம், எனக்கு டைம் வேணும். லைஃப் இஸ் அ மிஸ்டரி. ஐ ஆல்வேஸ் இது என்னோட ஒரு டைலாக். ஓகேங்களா? அதே தான் இந்த கார்ட்லயும் வந்திருக்கு. வாட் இஸ் லைஃப் அப்படின்னு கேட்டால் மிஸ்ட்ரின்னு தான் சொல்லணும். அப்படிதான் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தையும் அவங்களும் சொல்ல ட்ரை பண்றாங்க. எனிதிங் வில் ஹேப்பன். இன்னைக்கு சேரவே முடியாது, இன்னைக்கு இவ்வளோ தடுத்துக்கிட்டு நிற்கிறாங்க, இவ்வளோ பிரச்சனைகள். நாளைக்கு ஒரு நியர் ஃபியூச்சர்ல பார்த்தா திடீர்னு எல்லா கோவங்கள் எல்லாம் மறந்து எல்லா ஃபர்கிவ்னஸோட அழகா சேர்ந்துருவீங்க. ஸோ இதுக்கு இன்னொரு சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. விச் மீன்ஸ் இது வந்து அவங்களுடைய ஒரு ட்ரீமா இருக்கலாம், ஒரு கோலா கூட இருக்கலாம் இந்த பாண்டிங். ஓகேவா? பட் என்ன அப்படின்னா, இந்த பாண்டிங் வந்துட்டு இட்ஸ் ஒரு இன்டென்ஷன் பேஸ்ட் அப்படிலாம் கிடையாதுங்க. ஏதாவது ஒரு பர்பஸ்ஃபுல்லாக வந்து கிரியேட் பண்ணி ஐ மீன் டைம் பாஸ் சொல்லலாம். டைம் பாஸ் மாதிரியான பாண்டிங்லாம் அது கிடையாது. இது உண்மையில ஆக்சுவலி ஒரு இமோஷனலி கனெக்ட் ஆன ஒரு பாண்டிங். தட் இஸ் ரியல் பாண்டிங். ஓகேங்களா? ஆனால் என்ன அப்படின்னா, இந்த பாண்டிங்ல வந்துட்டு ஸோ ரியலாக இருக்கும், எல்லாமே ரொம்ப ரியலாக இருக்குது. அந்த பர்சன் வந்து சொல்ற விஷயங்கள் என்ன தெரியுங்களா? நம்மளோட இந்த ரிலேஷன்ஷிப் இல்லை இந்த ஒரு பாண்டிங்ல சேலஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த சேலஞ்சஸை ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கிறோம் இல்லை தனித்தனியா இருக்கிறோம்னாலுமே அது ரெண்டு பேருமே வந்துட்டு டுகெதரா எங்க டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் ஒரே எண்ணத்தோட சேரணுங்கிற எண்ணத்தோட வந்து ஃபைட் பண்ணுனா பாசிபிள். ஒரு பர்சன் மட்டும் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதா. another பர்சனும் எஃபோர்ட்ஸ் போடணும். இட்ஸ் லுக் லைக் ஒன்று டெலிபதி சிக்னல் மாதிரி இருக்கு. நான் இங்க இருந்து ஒரு விஷயம் நினைக்கிறேன், அதுவே நீ அங்க இருந்து நினை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் தட்ஸ் ஹவ் த மெசேஜ் அவங்க கொடுக்க ட்ரை பண்றாங்க. உங்களுக்கு மேபி வந்து என்ன விளையாடுறியா இல்லை காமெடி பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கூட அந்த பர்சனை நோக்கி கேட்க தோணும். ஆனா அவங்க மெசேஜ் அதுதான். பட் தட் பர்சன் பிலீவ் பண்றாங்க. சி நான் வந்து இப்போ பவர்லெஸ்ஸா இருக்கிறேன், ஏன்னா இப்போ என்கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்கு, என்கிட்ட பவர் கிடையாது. எனக்குன்ற ஒரு கோல், ஏதாவது ஒரு ஸ்டேபிளான ஒரு இடத்துல நின்னா மட்டும்தான் எனக்கான பவர் இருக்கும் ஃபைட் பண்ண. அந்த இடத்துக்கு நான் வர வரைக்கும் வெயிட். அது வந்ததுக்கு அப்புறம் லைஃப் அண்ட் எல்லா விஷயத்தையும் நான் கண்ட்ரோல் எடுக்கிறேன். ஐ நீட் டைம். என் லைஃபையுமே என்னோட சூழ்நிலைகளை மாற்ற ஐ நீட் டைம். ஏன்னா இது நானா தனியா போராடிட்டு இருக்கேன், யாரோட சப்போர்ட்டும் இல்லாம. ஸோ இந்த மெசேஜஸ் தான் வந்து அவங்க டைப் பண்ணியிருக்காங்க. வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப அப்படியே ஒரு பேராவா டைப் பண்ணியிருக்கலாமா?
அப்புறம் அது எப்படி அது சொல்றதுல வந்து அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குங்க. பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் டைம் வெயிட் பண்ணுங்க, டைம் ஆகும் சொல்றது ஈஸி. பட் ஆனால் அது எவ்வளவு நாள் எவ்வளவு நேரம் கேரண்டி இல்லை. அவங்க கிட்ட அதுக்கான பதில் கிடையாது. எவ்வளவு நாட்கள்ல நான் வரேன். அடுத்த கேள்வி நீங்க இப்ப இந்த மெசேஜை பார்த்துட்டு உங்களோட அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க? அடுத்த ரிப்ளை என்னவா இருக்கும்? எப்போ, எவ்வளவு நாட்கள் ஆகும், நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும்? வெயிட் பண்றேன், 100% நான் வெயிட் பண்றேன். பட் எவ்வளோ நாட்கள்ல எப்ப திரும்பி வரீங்க? கேள்விகள் இருக்குல்ல உங்களோடது, அதுக்கு பதில் இல்லை. அவங்களுக்கே தெரியாது எப்போன்னு. ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு, லைஃப் மாறுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனால் அது எப்போங்கிறது தெரியாது. பிகாஸ் அவங்க கொஞ்சம் லேட் ஆகலாம், இல்லை குயிக்காக சீக்கிரம் ஆகலாம். தே கான் கிவ் கேரண்டி கொடுக்க முடியாது. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்காக சஃபர் ஆக வேண்டாம்னு நினைக்கிறாங்க. விச் மீன்ஸ் அவங்களுக்காக நீங்க ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்க வேண்டாம். உங்களோட லைஃப்பை லீட் பண்ணுங்க. பி நார்மல், பி யுவர் செல்ஃப். உங்களோட ஒரு இண்டிவிஜுவல் கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் இருந்ததுன்னா அதையுமே ஃபுல்ஃபில் பண்ணலாம். நான் தான் இவ்வளோ சஃபர் ஆகுறேன்னா அதே இதை ஆகிக்க வேண்டாம். சரி, இது என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சன் கம்ப்ளீட்டா பிளாக் ஆகியிருக்காங்க, இன்னொரு பர்சன் ஈஸியா வெளியே வரலாம். அப்படிதான் இருக்கு. பார்ப்போம், டேரோட்ல பார்ப்போம். ஆனா இந்த பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரே வழியில யோசிச்சீங்க அப்படின்னா ஆன்சர் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு பர்சன் தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும், ஒரே வழியில யோசிக்கணும், ஒரே பாதையில போகணும், வாய்ப்புகள் கம்மி. ஐ மீன் அந்த வழியில போய் சொல்யூஷன் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாய்ப்புகள் கம்மி. அடாப்ட் ஆகணும் அண்ட் நிறைய வழிகளை யோசிக்கணும் அண்ட் உங்களுக்கான ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, 2 கார்ட்ஸ் வந்திருக்கு. சரி, அதுதாங்க. லைக் ஃபர்ஸ்ட் அவங்க அவங்களோட கோலை நோக்கி ஓடி ஆகணும். ஏதோ ஒரு வழியில் அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃபோ இல்லை ஏதோ ஒரு ஈகோ எங்கேயோ டச் ஆகியிருக்கு. அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நெகட்டிவ் இவங்க பிளாக் பண்ணுறாங்க, இவ்வளோ விஷயம் அவ்வளோ விஷயம் நான் இன்னும் லவ் பண்ணுறேன் அது எல்லாமே சொன்னாலும் கூட எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஈகோ இல்லை செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஏதோ ஒரு வழியில் பாதிச்சிருக்கு. எய்தர் நீங்கள் என்னைக்கோ சொன்ன வார்த்தைகளோ இல்லை அவங்க வேற யாரோ சொன்ன வார்த்தைகளோ இல்லை இவங்களா கம்பேர் பண்ணதோ. ஐ நீட் அ ஸ்ட்ராங் கம்பேக். அதுதான் அந்த அவங்களோட ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் வந்துட்டு நான் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொன்ன அந்த மெசேஜ் வந்தது பார்த்தீங்களா, அதே தான் இதுவும் வருது. எனக்கான ஒரு பர்சனாக யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் நானாக செல்ஃபாக நின்று லைஃப்பை லீடு பண்ணணும். அதாவது இந்த பர்சனுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஆனால் அதை அவங்க வெளியே சொல்லவே இல்லை, உங்களுக்கு தெரியவே தெரியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஜாலி கேரக்டர், ஃப்ரீடம் உடைய கேரக்டர், ரொம்ப கிரியேட்டிவான ஒரு பர்சன், ரொம்ப கூலான ஒரு டைப். எஸ், ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியவும் தெரியாது. அந்த மெசேஜே வந்து உங்களுக்கு டைப்லேயும் அவங்க அனுப்பவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ பயல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு so many things is going to end ஆக போகுது. ஓகேவா? ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட லைஃப்பை நீங்கள் லீடு பண்ணுங்க, டோன்ட் ஸ்டாப். ஏன்னா இப்போ மேபி லைக் நீங்கள் இப்போ இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் இல்லைங்கிறதுனால ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்கள் அப்படியே பிரேக் ஆகியிருக்கலாம், இல்லை ஸ்டாப் ஆகியிருக்கலாம், இல்லை நீங்கள் வேலைகளே செஞ்சுட்டு இருந்தாலும் கூட உங்களோட அந்த யூனிக்னஸ் மிஸ் ஆகுது. அதாவது நீங்கள் ரொம்ப ஒரு ஐடியாஸ் கிரியேட்டிவிட்டியில் ரொம்ப நல்ல திறமையானவங்களா இருக்கலாம், ஆனால் அது எல்லாமே வந்துட்டு இப்போ ரொம்ப மிஸ் ஆகுது. ஸோ எனக்காக இந்த பாண்டுக்காக உங்களோட கோல்ஸை ஸ்டாப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட கோலை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணணும், என்னை பேசுனவங்க முன்னாடி நான் நல்லா இருக்கணும், அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கணுங்கிறதும் ஃபைனலி ஒரு மோட்டிவேஷன் சொல்லலாமா, இல்லை ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராங் மெசேஜ்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ மெனி மெசேஜஸ்ங்க. அவங்க வந்து டைப் பண்ணுறது என்னமோ ஒரு 2-3 வார்த்தைகள் இல்லை ஒரு பேராவாக இருந்தாலும் கூட இன்சைடு ஏகப்பட்ட மெசேஜஸ் சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 2. தேங்க்யூ.
ஃபைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல் குட் நைட் அப்படின்ற ஒரு மெசேஜை டைப் பண்ணீங்களோ, சாரி ஐ மீன் அந்த ஃபைலை சூஸ் பண்ணீங்களோ, ஃபைல் நம்பர் 3 ஆரம்பமே நல்லா இருக்குது பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவலுங்க ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஃபைல் 3 வராதிங்க, அப்போ புரியாது. லெட் இட் ஷைன். Okay, line spirit, be generous with spirit. Accept test, absolutely. Okay, so pile number 3. So there is a hope. I think in the person வந்துட்டு they plan to come back வந்து வாய்ப்புகள் இருக்கு. பட் இட் லுக் லைக் ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பர்சன் பிலீவ் பண்றது என்ன அப்படின்னா, இது எல்லாமே யூனிவர்ஸோடைய ஒரு டெஸ்ட்னு பிலீவ் பண்றாங்க. பிகாஸ் எய்தர் நீங்களோ இல்லை அந்த பர்சனோ இல்லை 2 பேருமே வந்து ஸ்பிரிச்சுவலி வந்துட்டு ரொம்ப பிலீவ் பண்ற பர்சனா இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு சேலஞ்சாக அவங்க ஆக்சுவலி எடுத்துக்கிறாங்க. பட் இந்த சேலஞ்சஸுமே வந்துட்டு அவங்க பாசிட்டிவ் ஃபேஸ்ல தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இந்த பாண்டிங்க்கு ஒன்ஸ் அகெயின் ஒரு சான்சஸ் அப்படிங்கறது வந்து எதிர்பார்க்கலாம். ஆனா அந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் ஸ்ட்ரெயிட்டா அவங்க ஃபேஸை பார்த்து அவங்களால சொல்ல முடியல. அதாவது அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ், ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலுமே இந்த பாண்டிங் ரிலேட்டடா உங்க சைட்லயுமே வந்து நிறைய வீக்னஸ் இருக்குங்கிறதையும் அவங்க சொல்ல ட்ரை பண்றாங்க. விச் மீன்ஸ் எய்தர் உங்களோட சைடு பீப்புளாக இருக்கலாம், இல்லை நீங்களே அந்த வீக்னஸ் ஆக கூட வந்துட்டு இருக்கலாம். அதாவது இந்த பாண்டிங் வந்துட்டு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலான்ற ஒரு ஆசைகள் இருக்கு. ஆனா 2 பேருமே வந்து ஒரு போல்டா வந்துட்டு நிக்கணும். போல்டு அப்படின்னாவே எல்லா வழிகளிலுமே வந்துட்டு நிக்கணும். 2 பேரும் சேர்ந்து பேசினவங்க முன்னாடி வந்துட்டு லீட் பண்ணணும். அப்படி ஒரு கோல் 2 பேருக்குமே இருந்தா மட்டும்தான் இது வந்து பாசிபிள். விச் மீன்ஸ் அந்த இமோஷனல் டிராமாலாம் வந்து ஆகாது. அந்த பர்சனுக்கு வந்துட்டு உங்களோட லவ் பிடிச்சிருக்கு, உங்களோட கேரிங் பிடிச்சிருக்கு. ஆனா உங்ககிட்ட பிடிக்காத ஒரு விஷயமும் இருக்கு, இமோஷன்ஸ், ஓவர் சென்சிட்டிவிட்டி, உடனுக்குடன்ற மெசேஜ். இப்போ நீங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஒரு மெசேஜ் அனுப்புனா உடனே ரிப்ளை வரணும். ஏன் வரல உடனுக்குடன் சொல்லுங்க, குயிக்கா ரிப்ளை பண்ணுங்க. வை அப்படியே ஹாய்ன்னு மெசேஜை போட்டுட்டு இருக்கிறீங்களா? டோன்ட் டூ தட். அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. அது ஒரு வெறுப்பை தான் கொண்டு வரும். உங்களோட அந்த படபடப்பு வந்துட்டு ஆப்போசிட் பர்சனுக்கு வெறுப்பை கொண்டு வரும். பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து உங்களை வீக்கா வெளியே காமிக்குது. ஸோ அந்த பர்சனுக்குமே வந்து அதுதான். ஆனால் ஸ்ட்ரெயிட்டா உங்ககிட்ட பல டைம் சொல்லியுமே மேபி சண்டைகள் வந்திருக்கலாம். ஒரு சில பேர்கிட்ட வந்து ஸ்ட்ரெயிட்டா சொன்னா சண்டை ஆயிடுமோங்கிறதுனால கூட டைப் பண்ணி சொல்லியிருக்கலாம். பட் ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா குறை சொல்லணும்னு கிடையாது. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே தே வாண்ட் யூ டு பி லைக் ஒரு போல்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஏன்னா உங்க 2 பேரோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இந்த பாண்டிங்ல வெளியில இருக்கவங்க ஈஸியா பிரிக்க முடியும். நீங்க ஸ்ட்ராங்கா இல்லைன்னா ஈஸியா பிரிக்க முடியும். இதுல தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வர முடியும். அது அவங்களுக்கு தேவை கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் உட்காந்து என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. I have long way to go. இப்போ அவங்க வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஏதோ ஒரு முடிவுகள் எடுக்கிற சூழ்நிலையில் அவங்க ஆக்சுவலி இருக்காங்க. ஆனால் அந்த டெசிஷன் வந்து ரொம்ப போல்டாக இருக்கும். ரொம்ப செல்ஃபிஷாக தான் எடுக்க போகிறாங்க போல. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி எய்தர் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் இல்லைன்னா ஒரு சேலஞ்ச் அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் உங்களுக்காக அதை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக அதை அவங்க எடுப்பாங்க. சரி, அதுதான் மெசேஜில் அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன், அவங்களோட சொல்கிற ஒரு விஷயங்கள் மனசில் இருக்கிறது அப்படியே ஓப்பனாக டைப் பண்ணியிருக்க வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அதை சென்ட் பண்ணி விட்டுருந்தா நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா சண்டை தான் அடுத்து. அப்படி அவங்க நினைக்கிறாங்க இல்லையா? ஸோ பிரச்சனைகள், சண்டை மேன்மேலும் வந்துட்டு இந்த பாண்டிங் இன்னும் பிரச்சனையாக தான் போகுன்ற ஒரு பயம். சரி, ஒரு விஷயம் லெட் மீ டெல் யூ. பைல் நம்பர் 3 உங்களுக்குள்ள ஒரு வீக்னஸ் இருக்குதா? ரிலேஷன்ஷிப்னு வந்துட்டா லவ், எமோஷன்ஸ் இதெல்லாம் ஓகே தான். ஆனால் வீக்னஸ்ன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் சரி பண்ணணும். எல்லா டைமுமே ஆப்போசிட் பர்சனே பிளேம் பண்ணிட்டு இருக்க முடியாது. உங்ககிட்ட என்டையர் வீக்னஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் இருக்கு. அது என்னங்கிறது ஒருத்தவங்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும்.
ஸோ உங்களுக்கு என்ன வீக்னஸ் இருக்கு, என்ன பிரச்சனைகள்ங்கிறது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். எஸ்பெஷலி இந்த டெக்ஸ்டிங் விஷயத்துல, அந்த ஒரு கமிட்மெண்ட் விஷயத்துல, அந்த பொறுமை விஷயத்துல, அந்த ஃபியூச்சர் பிளானிங் விஷயத்துல, டெசிஷன் எடுக்கிறதுல, இந்த மாதிரியானதுல எதுல வந்து ப்ராப்ளம் வருது அது நீங்க கண்டுபிடிங்க. ஏன்னா அவங்க வந்து அதெல்லாம் மெசேஜ் அவங்களுக்கு தெரியும், அந்த பர்சனுக்கு தெரியும். ஆனா அதை அமுச்சாங்கன்னா பிரச்சனையாகுங்கிறதுனால அதை அவங்க அனுப்பல. ஸோ நீங்க அதை கண்டுபிடிக்க ஆரம்பிங்க. ஓகே, ஸோ பார்ப்போம். பட் ஸ்டில் அதுதான் அந்த ஒரு அக்செப்டன்ஸ் வேணும். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல எல்லா டைமுமே ஆப்போசிட் பர்சனவே வந்து பிளேம் பண்ண முடியாது. நோ கான்டாக்ட்ங்கிற ஒரு சூழ்நிலையில எதனால அந்த நோ கான்டாக்ட் ஆச்சு, ஸோ அப்போ உங்களோட இன்வால்மெண்ட் அந்த இடத்துல எங்க போச்சு, என்ன மிஸ்டேக்ஸ்னால இது வந்துச்சுங்கிறதையும் பார்க்கணும். ஸோ அந்த கண்ட்ரோலிங் எனர்ஜி இருக்குல்ல, அதை ஸ்டாப் பண்ணணும். First of all, overthinking stop பண்ணுங்க. This relationship related ஆன overthinking should stop right now. There is a hope. Hope இல்லைன்னா கிடையாதுங்க, hope இருக்குதான். ஆனா வந்து along with that changes கண்டிப்பாக வேணும், பீஸ்ஃபுல்னஸ் வேணும். இந்த பாண்டிங் வந்து பொறுத்த வரைக்கும் பீஸ்ஃபுல்னஸ் கண்டிப்பாக முக்கியம். குறை சொல்றது, பாயிண்ட் அவுட் பண்றது, இந்த ஃபோர்ஸ் பண்றது, லவ் தான் எல்லாமே அப்படின்னு உட்காருறதெல்லாம் வந்து இந்த இடத்துல இது கிடையாது. பிகாஸ் அந்த பர்சன் நிறைய சேஞ்ச் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க, நிறைய டெசிஷன்ஸ் புதுசாக எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் லைக் வாண்ட் டு பி வெரி ஜென்யூன், ரொம்ப தன்னை டெவலப் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இனிமேல் நீங்கள் அவங்க கூட மீட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்கள நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கேயாவது கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பர்சனாக பார்க்க வாய்ப்புகள் இருக்கும். இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சனாக இருப்பாங்க. இந்த பர்சனேவா நான் என் லைஃப்பில் இவ்வளோ நாளாக மீட் பண்ணியிருந்தேன், புது ஆளாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாறலைனாலுமே ஓரளவுக்காவது அவங்க கிட்ட சேஞ்சஸ் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு மெசேஜஸ் தான். ஆனால் இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கு. ஸ்ட்ரெயிட் டு ஃபேஸ் இந்த மெசேஜ் மூஞ்சிக்கு நேராக சொன்னால் வந்து பிரச்சனையாகிற மெசேஜ் மாதிரி தான் இருக்கு. ஆனால் இதில் நீங்கள் ப்ராப்ளமாக பார்க்காம உள்ள இருக்கிற ஹிடன் மெசேஜஸ் என்னங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். நிறைய டெவலப்மெண்ட் தேவைங்க. ஓகேவா? ஸோ அது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது மென்டலி ஸ்ட்ராங்கராகவும் இமோஷ்னலி ஒரு ஒரு அட்ராக்டிவ் லைக் வைப்ரண்ட் மாதிரியோ, லைக் என்ன சொல்றது, அந்த ஒயிட் லைட் அது எப்படி சொல்றது, அட்ராக்டிங் மாதிரி சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த அட்ராக்டிங் மாதிரி அப்படி வந்துட்டு இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாண்டிங். பட் ஜென்யூனிட்டி இஸ் மஸ்ட். அதுதான் அந்த பர்சன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவங்க சேஞ்ச் ஆகிட்டு வராங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் இந்த பாண்டிங்கும் சேஞ்ச் ஆகணுங்கிறதும் அவங்க நினைக்கிறாங்க. இந்த சென்டிமெண்டல் ட்ராமாஸ், இந்த பழைய இதெல்லாம் வந்துட்டு எடுத்துக்கிட்டு வந்து சொல்லி காமிக்கிறது, இந்த மாதிரியான ஓல்டு ட்ராமாஸ்க்கு எனக்கு டைம் கிடையாது. எனக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் ஐம் கோயிங் த்ரூ, அதெல்லாம் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஐ காண்ட் explain too much. straightforward answer தான். பட் ஓகே, நீங்க ஒரு ஆன்சர் கேட்டுட்டு இருக்கீங்களா அவங்க கிட்ட, அதுதான் இது ஆல்மோஸ்ட். see with no judgments, file number 3, no judgments, like wake up as a different person. அதுதான் இந்த குட் நைட்டுமே உங்களுக்கு சொல்றது, அதுதான் கரெக்டா வந்திருக்கு மெசேஜே. இந்த குட் நைட்டுக்கு தகுந்த மாதிரி தான் மெசேஜஸ். wake up as a different person, நியூ பர்சனாக அடுத்த நாள் வந்து wake up பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 3. தேங்க்யூ.